ஹே ஃப்ரெண்ட்ஸ், நாம உயிர் வாழறதுக்கு தேவையான ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் தான் தண்ணீர், அதாவது வாட்டர். அந்த தண்ணீர்ல இந்திய மார்க்கெட்லயே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகுது அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? எஸ் மக்களே, இயற்கையிலேயே கிடைக்கிற தண்ணீரை எப்போ பாட்டில் போட்டு விற்க ஆரம்பிச்சாங்களோ அப்பவே அது பிசினஸா மாறி போயிடுச்சு. எவ்வளவு கிரௌடா இருந்தாலும் வெட்டிங், ஃபங்க்ஷன், டிராவல், ஈவன் ஆபீஸ்க்கு போற டைம்ல கூட வாட்டர் பாட்டில் கம்பல்சரி ஆயிடுச்சு. இந்தியால ஒரு நாளைக்கு மட்டும் 15 கோடி 15 crore லிட்டர் வாட்டர் பாட்டில் சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. இதுல இருந்து கிடைக்கிற லாபம் ஒரு நாளைக்கு மட்டும் 66 கோடி ரூபாயா இருக்கு. நாம வெளியில போகும்பொழுது மேக்ஸிமம் இந்த 3 டாப் பிராண்ட் வாட்டர் பாட்டில்ஸ் தான் வாங்கியிருப்போம், யூஸ் பண்ணியும் இருப்போம். ஒன்னு பிஸ்லரி, செகண்ட் கின்லே அண்ட் இன்னொன்னு அக்வாஃபினா. ஆனா இப்போ இந்த 3 பெரிய பிராண்ட்ஸையும் ஷாக்ல உட்கார வச்சுட்டாரு நம்ம முகேஷ் அம்பானி. எஸ், ரிலையன்ஸ் 2 பேக்கேஜிங் வாட்டர் பிராண்ட்ஸ் லான்ச் பண்ணிருக்காங்க. ஒன்னு கேம்பஷ்யூர், இன்னொன்னு இண்டிபெண்டன்ஸ். 250 ml, 500 ml, 1 லிட்டர், 2 லிட்டர், 750 ml, 1.5 லிட்டர்னு எதையும் விட்டு வைக்கல. இதுல என்னமா இருக்கு? புதுசா ஒரு பிராண்ட் லான்ச் பண்ணிருக்காங்க, அவ்வளவுதானே அப்படின்னு கேட்டீங்கன்னா அதான் இல்ல. இவங்க லான்ச் பண்ணிருக்கிற வாட்டர் பாட்டிலோட பிரைஸ் 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் 15 ரூபீஸ்க்கு. நாம இதுவரை வாங்கிட்டு இருந்த மத்த பாட்டில்ஸோட கம்பேர் பண்ணா 25% விலை குறைந்தது. இனி கிராமங்கள்ல இருந்து சிட்டிஸ் வரை எல்லா மூலை முடுக்குகளிலும் இந்த வாட்டர் பாட்டில்ஸ் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. காஸ்ட் கம்மி, ரீச் ஹை, ப்ராஃபிட் ஸ்கை ஹை. கேம்பஷ்யூரை வெறும் வாட்டர் பாட்டிலா நினைக்காதீங்க, இது ஒரு பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி மூவா யோசிச்சு பாருங்க. 1 லிட்டர் வாட்டர் பாட்டில உருவாக்குறதுக்கு இவங்களுக்கு ஆகிற செலவு வெறும் 5 ரூபாயா தான் இருக்கும். அதுதான் நாம 20 ரூபீஸ் கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம். பட் ரிலையன்ஸ் அதை 15 ரூபீஸ்க்கு கொடுக்க போறாங்க. அவங்களுடைய ப்ராஃபிட்டை சாக்ரிஃபைஸ் பண்ண தயாரா இருக்காங்க. என்ன காரணமா இருக்கும்? வேற என்ன, இந்தியால இருக்கிற 1.1 crore ஸ்டோர்ஸ் பிளஸ் 17,000 ரிலையன்ஸ் ரீட்டைல் அவுட்லெட்ஸ் மூலமா எல்லா மக்களுக்கும் ஈஸியா கொண்டு போய் சேர்க்க முடியும். ஒன்ஸ் எல்லா கடைகளுடைய ஷெல்ஃப்லயும் இவங்க பிராண்ட் இடம் பிடிச்சிருச்சு அப்படின்னா மத்த பிராண்ட்ஸ்க்கு என்ன வேலை? குறைவான விலை, அதிகமான லாபம். மக்கள் கடைகள்ல போய் வாட்டர் பாட்டில் கேட்கும் பொழுது இது 20 ரூபீஸ், இது 15 ரூபீஸ், எது வேணும்னு கேட்டா நம்ம மைண்ட் செட் எதை வாங்கணும்னு யோசிக்கும். லோ காஸ்ட்ல சேஃபான வாட்டர் கிடைக்கும்னா அப்ப அதே வாங்கிடலாமே. இதை கரெக்டா யோசிச்சுதான் இப்படி ஒரு மூவ முகேஷ் அம்பானி எடுத்திருக்காரு. சோ ஃப்ரெண்ட்ஸ், இது ரிலையன்ஸோட கேம்பஷ்யூர் வாட்டர் பாட்டில் ஸ்ட்ராட்டஜி. நீங்க என்ன திங்க் பண்றீங்க? ரிலையன்ஸ் இனி வாட்டர் மார்க்கெட்டை டாமினேட் பண்ணிடுமா, இல்ல எக்ஸிஸ்டிங் பிராண்ட்ஸ் திரும்ப ஃபைட் பேக் பண்ணுவாங்களா? உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி பிசினஸ் ரிலேட்டட் நியூஸ் தெரிஞ்சுக்கணுமா நம்ம வணிக பேச்சு சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.